இந்த 5 புத்தகங்கள் பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே 5 புத்தகம் தான் சொன்னேன்னு மறந்துட்டேன். உலகத்தின் மிக முக்கியமான ஒரு தர்க்கத்தை சக்கரையா யார் மூலமாக நிகழ்த்துறாருன்னா, ஒரு பாலியல் தொழிலாளிக்கும் ஒரு போர் 2 பேருமே ஒரு சாஸ்திரிக்கு இந்த அடர்த்தியான விவாதங்கள் தேவைப்படுது. கதைகள் மூலமா நாகரிகம் வளர்ந்தது. அதையும் தாண்டி ஒரு படி தாண்டி சொல்லணும்னா கடவுளே மனுஷன் கதைகளால் உருவாக்குனது தான் நான் சொல்றேன். இப்போ நான் பேசுறது நீங்க ஆர்வமா கேட்கறீங்களோ இல்லையோ, கதை இப்போ நம்மகிட்ட பேச போறவரை கண்டிப்பா நீங்க ஆர்வமா கேட்பீங்க. ஏன்னா அவர் கதை சொல்லியா ஆரம்பிச்சு நடிகர், எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்டவர். தட் இஸ் தி இன்ட்ரோடக்ஷன் டு மிஸ்டர் பவா செல்லதுரை அவர்கள். நார்மலாக எழுதுகிற கதைகளுக்கும் ஒரு கதை நம்மளை ரொம்ப ஊழுகிறதுக்கு நிறைய வித்தியாசம். இப்போ நான் இந்த 5 புத்தகங்கள் பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே 5 புத்தகம் தான் சொன்னேன்னு மறந்துட்டேன். இல்லை உண்மையிலே, ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம். அவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன சொன்னேன் புத்தகம். ஏன்னா எல்லா டைம்லேயும் எல்லோரும் படைப்பாளிகள் வந்து ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. நான் வீட்டிலேருந்து புறப்படும்போது ஒரு மனநிலையில் இருந்திருப்பேன், இந்த கட்டடத்தை பார்க்கும்போது ஒரு மனநிலை இருப்பேன், இந்த ஹாலில் உட்காரும்போது வேறு மனநிலை வரும். அப்போது நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த 5 புத்தகத்தை பற்றி தான் பேசணும் அப்படின்னு. நான் இங்கே வந்து பிடிவாதமாக இருந்தேன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஐ எம் நாட் ஏ கிரியேட்டர். நான் கரெக்டாக அந்த பிளானில் தான் அதுலேருந்து நான் வந்து என்னை மாற்றிக்கவே மாட்டேன். அப்படி இல்லை, அந்த புத்தகங்களை பற்றியும் நம்ம சொல்லலாம். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதில் இயேசு கதைகள்னு ஒரு புத்தகத்தை நான் சொல்லியிருந்தேன். என் ஒய்ஃபோட அக்கா தான் அந்த கதையை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே நான் அந்த கதைகள்லாம் படித்தேன். அதுக்கு முன்னாடி தமிழில் சதுரம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. அடிக்கடி தமிழ்நாட்டில் பல சிறுபத்திரிகைகள் வரும். அது 1-2 இஷ்யூ வரும், இல்லை 4-5 இஷ்யூ வரும். அப்போ நின்றுடும், காசு இல்லைன்னு நிறுத்துருவாங்க. அந்த சதுரத்தில் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சிறுகதை படித்தேன் நான். பால் சக்கரையாவோட சிறுகதை. அந்த கதை என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு கதை. அது என்னென்னா, ஜீசஸ் கிறிஸ்டினுடைய பர்த்தை பற்றி தான் அந்த கதை எழுதுகிறார். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சக்கரையா எழுதினேன். ஜீசஸ் கிறிஸ்டை பற்றியான கதைகளையே படிக்கும்போது இதை பற்றி மட்டும் ஒரு தொகுப்பு போட்டாருன்னா அப்படின்னு தோணி தான் அந்த இயேசு கதைகள் போட்டோம். 13 கதையே ஒன்று, பியூட்டிஃபுல் புக். அது நம்ம கையிலே வச்சுக்கலாம். அது எதுவுமே இயேசு கிறிஸ்தை பற்றியான கதை இல்லை, ஆனால் எல்லாமே இயேசு கிறிஸ்தை பற்றியான கதைகள் தான். ஏன்னா வேறு ஒரு வெர்ஷனில் சக்கரையா எழுதியிருப்பார். இப்போது அந்த யாருக்கு தெரியும் இந்த கதை வந்து மலையாளத்தில் யாருக்கு அறியும் அந்த கதை பேர். பியூட்டிஃபுல் டிரான்ஸ்லேட்டர் அப்போ அந்த சதுரத்தில் பண்ண யாரோ ஒருத்தர். இந்த கதையை எப்படி சக்கரையை ஆரம்பிப்பார்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு வரலாற்றில் என்ன இருக்குன்னா, அந்த இயேசு கிறிஸ்துன்ற குழந்தைய கொல்றதுக்காக ஏரோது ராஜா அப்படின்றவன் 2.5 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொண்டுடு அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுப்பான் இல்லையா. இது வந்து ஒரு வார்த்தையாக இப்போ நான் சொல்லும்போது நம்ம யாராலையும் அதை ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரு விஷுவலாக அதை பார்க்கும்போது ஒரு பயங்கர எமோஷனல் ஆகும். ஒரு 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 குழந்தைய வந்து ஒரு போர் வீரனுடைய வால் வெட்டி வீழ்த்துதுன்னு வச்சுங்களேன், அந்த சீனை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நிஜத்திலேயே நம்ம வீட்டிலையே ஒரு குழந்தைய கொள்கிறாங்கன்னா உங்களால் எப்படி ஃபீல் பண்ண முடியும்னு பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற 2.5 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை அப்படின்னு ஒரு போர் வீரன் வந்து ஒரு குழந்தைய இழுத்துன்னு போகிறான்னு வச்சுங்க வெளியே, அவன் சாகடிக்கிறான். இல்லை அது நெக்ஸ்ட் உங்களால் தாங்கவே முடியாது. 3 விஷயம் இருக்குது. சக்கரையா அந்த கதையை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு போர் வீரன் அன்னைக்கு முழுக்க ஏராளமான 2.5 வயசுக்குட்பட்ட குழந்தைகளை கொன்னுட்டு ஷூ கால் முழுக்க இந்த முட்டி வரையில் அவனுக்கு பிளட்டு, எல்லாமே பச்சிளம் குழந்தைகளுடைய பிளட். ஒரு ஓய்வு வேண்டி ஒரு ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு வரான், அதான் கதை. இந்த பாலியல் தொழிலாளி வந்து அந்த ஹோம் நடத்துகிறவ வந்து இவனை பார்த்து ஒரு சோஃபாவில் உட்கார வைக்கிறான். இவன் வந்தால் வந்து ரொம்ப டயர்டாக சொல்கிறான், நான் ரொம்ப டயர்டாகிறேன், சுடுதண்ணி போடுன்னு சொல்கிறான். குளிக்கணும் அவன் வந்து யாருக்கோ உள்ளே ஆர்டர் பண்ணுறான், சுடுதண்ணி போடு அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த பாலியல் தொழிலாளிக்கும் இவனுக்கும் அந்த சோஃபாவில் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது. எவ்வளோ பெரிய உலகத்தின் மிக முக்கியமான ஒரு தர்க்கத்தை சக்கரையா யார் மூலமாக நிகழ்த்துறாருன்னா, ஒரு பாலியல் தொழிலாளிக்கும் ஒரு போர் 2 பேருமே
சமூகத்தில் பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் கிடையாது. அவங்க மூலமாக நடக்கும். அவன் ரொம்ப கேஷுவலாக கேட்பான், நீ இன்னைக்கு எவ்வளோ குழந்தைகளை கொண்டான்னு கேட்பான். அவன் சொல்லுவான், எனக்கு தெரியாதே, நான் எண்ணலையே, இப்போ ஏன் அதை ஞாபகப்படுத்துகிற அப்படின்னு சொல்லுவான். இல்லை இந்த குழந்தைகளுக்கும் உனக்கு என்ன விரோதம்னு கேட்பான். எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் பாருங்களேன். அவன் சொல்லுவான், ஒரு போர் வீரனுக்கு யாரோடு தான் விரோதம்னு கேட்பான். குழந்தைகளோட யாரோடு தான் விரோதம்? இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அண்டை நாட்டு போர் வீரர்கள் இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து என்னை சுடுன்னு சொன்னால் நான் சுட போகிறேன். அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவனுக்கு எனக்கு மட்டும் என்ன விரோதங்குது, நிறுத்து அப்படின்னா நான் நிறுத்த போகிறேன். அப்போது அண்டை நாட்டில் இருக்கிற சக இவங்களுக்கே எனக்கு விரோதம் இல்லாத போது, ஒரு போர் வீரனுக்கு இன்னொரு போர் வீரனுடைய விரோதம் இல்லைங்கிற போது ஒரு குழந்தையோடு என்ன விரோதம் இருக்க போகிறது அப்படின்னு கேட்பாங்க. எல்லா தர்க்கங்களுமே ஒரு தர்க்கமுமே நம்ம எடுத்து வச்சுக்கின்னு ஒரு நாள் முழுக்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள். அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் அந்த டிஸ்கஸ். ஒரு ஷார்ட் ஸ்டோரிக்கு இந்த அடர்த்தியான விவாதங்கள் தேவைப்படுது. அது ரொம்ப நாள் நிற்கும். அது உங்கள் மைண்டில் வந்து நான் எப்பயோ 30 வருஷத்துக்கு முன்னாடி வாசித்த கதை இது. எனக்கு இப்போயும் நான் இந்த ப்ரோக்ராமுக்கெலாம் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணல, அப்படி பண்ண மாட்டேன். அது தேவையில்லை. நம்ம மைண்டில் இப்போ இருக்கிறத மற்றவங்களோட சில தப்புலாம் வரும். ஏன் வந்தேன்னா உலகத்தில் நம்ம எல்லாமே ரைட்டாக ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த யூடியூப்பில் கதை எல்லாம் பண்ண எப்பயாவது யாராவது நண்பர்கள் எடுத்து அனுப்புவாங்க. அதில் வந்து பவா கதையை தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சந்தோஷப்பட்டுவேன் நான். கரெக்டாக தான் இந்த உலகத்தில் எவன்டா சொல்லிக்கிறான் யாருமே. அது வந்து ஒரு மிஷின் செய்யும். இப்போ என்னை கூட்டிகிட்டு போய் இந்த பக்கத்து ரூமில் உட்கார வச்சு நீங்கள் எல்லாம் பக்கத்து ரூமுக்கு வாங்கினா நான் வேறு மாதிரி சொல்லுவேன். அதான் ஒரு கிரியேட்டருடைய விஷயம். ஒரே மாதிரி ஒப்பிக்க முடியாதுல்ல. இந்த கதையை நான் எப்படியும் என் லைஃப்பில் ஒரு 15 தடவை சொல்லியிருப்பேன். யாருக்கு அறியும். இப்போ சொல்கிற வெர்ஷன் இதில் அது இதுக்கு முன்னாடி எங்கேயுமே சொல்லியிருப்பேன். இது வேறு வெர்ஷன். இந்த ஹாலு, இந்த லைட்டு, என் முன்னாடி உட்காந்துக்கிற ஆடியன்ஸு, உங்கள் முகம், இது எல்லாமே இந்த கதையை இப்படி சொன்னால் போதும்னு எனக்கு சொல்லும். நான் ஒரே மாதிரி தான் 5 தடவை சொல்கிறேன். இவன் எப்பயுமே இதை தடவை சொல்லுவான் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் போயிடுவான்.